கும்பராசி அன்பர்களுக்கு கார்த்திகை 29ஆம் தேதிக்குள்ள நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இத்தனை கிரகம் இருக்குது. 10ல் பாவியாவது இருக்கணும். பல கிரகங்கள் இருக்குது. முதல்ல உங்கள் ஃபஸ்ட் காலகட்டத்தில் என்னங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி தான். அப்போ திருமணம் இருக்கா இல்லையா? முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டு பேசுறதுக்கு முன்னாடி ராகு இந்த வியாதி சம்மந்தப்பட்ட திடீர்னு தான் கால் வலிம்பாங்க. சனியோட தான் தொந்தரவாகவே சொல்கிறேன். கால் திடீர்னுபாங்க, கண் தொந்தரம்பிங்க, மூட்டு வலிம்பிங்க. இதெல்லாம் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு கார்த்திகை 29ஆம் தேதிக்குள்ள நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். அவங்க நடத்திக்கணும். அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்ட். இதை விட்டுட்டாங்க அப்படின்னா கடைசி வாய்ப்புங்க. இதை தவற விட்டால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுரும். அடுத்த இந்த வருடத்துக்கு இது ஒரு விதை போல் இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயமா பேசுகிறோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு குபேர யோகம், ஒரு தன யோகம் பெறப்போகும் கும்பராசி. இது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்துங்க. ரொம்ப நாளாக ஒரு இடமாற்றத்தையோ வாழ்வில் ஒரு சேஞ்சையோ எதிர்பார்த்துட்ருக்கிற ராசி இந்த கும்பராசியாக இருக்குது. இப்போ தான் மாறும். உழைப்புக்கு ஏற்ற மரியாதை, உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள், கௌரவங்கள் எப்போ கிடைக்கும்? கௌரவம் குறைஞ்சா இந்த ராசிக்கு பிடிக்காது. விட்டு கொடுக்குற ராசி இந்த ராசி தான். ஆனால் மற்றவங்களை அவமானப்படுத்துகிறார்கள். மரியாதார் தலைவாசல் மிதியாதே ராசி இந்த ராசியாக தான் இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு இடத்துல மரியாதை அங்கே இருக்காது. திறமையான ராசி. காலபுருஷனுக்கு 11. லாபம் இயற்கையாகவே. இந்த ராசி எந்த தொழில் செய்தாலும் லாபம் இயற்கையாக கிடைக்க வாய்ப்புண்டு. திட்டமிடல் சம்மந்தப்பட்ட ராசிங்க. இப்போ ஏன் இவ்வளோ பேசுகிறோன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இத்தனை கிரகம் இருக்குது. 10ல் பாவியாவது இருக்கணும். பல கிரகங்கள் இருக்குது. முதல்ல உங்கள் ஃபஸ்ட்டு விஷயம், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் அதிபதி 10ல் 3, 7 மற்றும் 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, டாக்குமெண்ட்டை வேலை சம்மந்தப்பட்டது, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டு. முதல்ல அதை பிடிச்சிக்கணும். இந்த காலகட்டத்தில் என்னங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி தான். அப்போ இயற்கையாகவே ஒரு லாபம், ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அதிகரிக்க வாய்ப்பு உண்டுங்க. அப்போ வாய்ப்புகள் தேடி வரும். 2ல் சனி இருந்தால் பொதுவாகவே அந்த காலத்தில் தரித்திர யோகம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. 2ல் சனி இருக்கிற எத்தனை பேர் சொல்லலாம்? தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற ரஜினிகாந்த் அவர்கள் 2ல் சனி தான். திருபாய் அம்பானி, நான் சொல்கிறது திருபாய் அம்பானி, இப்போ இருக்கிற அம்பானிகளுக்கெல்லாம் அப்பாவாக இருந்தவர், அவர் 2ல் சனி அவர் இருந்தாங்க. 2ல் சனி இருந்தால் சனி பெருக்குங்க. சனி போல் கொடுப்பானும் இல்லை, நேர்மையாக வளர்ச்சியாக கரெக்டான. அப்போ சனியும் 2ல் வந்துட்டால் என்ன சொல்லலாம்? எல்லாமே இறைவன் செஞ்சதுங்க அப்படின்னு அந்த பழைய தூக்கி நல்லது கெட்டதெல்லாம் இறைவன் அப்படின்னு இன்னொருத்தர் இருக்கார், சித்தர் அப்படின்னு சொல்லி பேசிட்டா போதுங்களா, பணம் வந்துடும். இப்போ குடும்பம் அமைதியாயிரும். இதுதான் இந்த ராசிக்கு சூட்சம விஷயமே. முதல்ல இந்த ராசிக்கு இப்பொழுது செல்வ செழிப்பு ஏற்படைய வாய்ப்பு உண்டு. குடும்ப ரீதியாக முக்கியமான நிறைய மாற்றங்கள் இருக்கும். உடல் ரீதியாக 2 விஷயம் பார்த்துக்கணும். கண் சம்மந்தப்பட்டு பல் தொந்தரவு, திடீர்னு கண் இன்ஃபெக்ஷன் மாதிரி அதை லைட்டாக வர மாதிரி இருக்குது. கண்ணாடி செக் பண்ணணுமா, இல்லை கண்ணாடி போடணுமா அப்படின்னு. இதே வயதானவங்களாக இருந்தால் கண் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்களாக இருக்கிறவங்க ஃபேஸில் யூஸ் பண்ணுற க்ரீம்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அலர்ஜி வர மாதிரி வாய்ப்புண்டு. இது முக்கியம். ஒரு சிலர் நிறைய பேர் பல் கிளிப்பு போட்டாங்க, சின்ன பசங்க ரூட் கனல், இது மாதிரி இதை மட்டும் பார்த்துக்கங்க. ரைட். அடுத்தது நல்ல விஷயத்தை பேசுவோம். இதெல்லாம் இந்த 29க்குள்ளே சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா நல்ல காலகட்டம். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 10லிருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறேன். யாரோ நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணணும், விருத்தி பண்ணணும்னா வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. இப்போ இந்த ராசிக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகம் இருக்கா? நிச்சயமாக உண்டு. பிஸ்னஸில் டெவலப் ஆக உண்டு. அரசு அங்கீகாரம் உண்டு. பெண்களாக இருந்தால் கவர்மெண்ட்டில் சப்சிடி கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா பெண் கிரகம் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. கோயில் சம்மந்தப்பட்ட சங்கம் சம்மந்தப்பட்டது இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பாயிண்ட்டுக்கு வருவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன், இந்த ராசி ஆன்லைன் மூலம்தான் வெற்றி. ஆன்லைன் இல்லாமல் இந்த ராசி ஜெயிக்காது. இன்றைக்கி ஆன்லைன், அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம்னா பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுங்க, நோட்டீஸ் கொடுங்க, இதெல்லாம் இந்த கும்பராசிக்கு சொல்லுவோம். ஏன்னா 3ஆம் அதிபதி தான் இது. 3-10 தொடர்பு.
இந்த ராசி என்ன தான் கார் இருந்தாலும் பைக்குன்னு இருக்கணுங்க. 3ஆம் பாவம் பைக் என்ன ஜெயிச்சிடும். முக்கியமான தொழில் சம்மந்தப்பட்டது பைக்கில் பயணிங்கள். 3 தான். ஒரு 3ஆம் இடம்ங்கிறது வாங்கின 3 சக்கர ஆட்டோ வரைக்கும் 3ஆம் பாவம் தான். ஒரு என்ன தான் தொழில் இருந்தாலும் பைக்குன்னு ஒன்று இருக்கணும். ரைட். இப்போ வீட்டிலே வச்சு தொழில் ஆரம்பிக்கிறது, வீடும் தொழிலும் சேர்ந்து பண்ணக்கூடியது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, வாகன சம்மந்தப்பட்ட திருத்தங்கள் பண்ணுறது, ஒரு சில இதை விற்கணும், ரொம்ப நாளாக ஒரு இடம் இதை விற்கணும் இல்லை வாங்கணும், டாக்குமெண்ட் கரெக்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிக்கூடிய அம்சம் உண்டு. சார் வேலை சம்மந்தமாக சூட்சமாக பாருங்களேன். சார் வேலையில் ஒரு மாறுதல் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாறுதல் இப்பொழுது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சில காலம் முன்னாடி இந்த கும்பராசிக்கு விரைய செலவை பற்றி பேசினு வச்சுங்களேன், இதுதானு கிடையாது. ஒன்று மாற்றி ஒன்று விரைய செலவு கண்ணுக்கு முன்னாடி தெரியும், அப்படியே வரும். அதில் அந்த டாக்குமெண்ட் இவ்வளோ சொல்கிறாங்களே, முன்னாடிலாம் டாக்குமெண்ட் தப்பாக போட்டு கொடுப்பாங்க. ஏங்க எல்லாமே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குங்க, அதை போய் திருப்பி மாற்றினேன். நான் எல்லாம் மாற்றிட்டு வந்தேன், எனக்கு வீட்டுக்கு வரதுக்குள்ள கொரியர் வேறு பக்கம் போயிடுச்சு, அதை கொண்டு போய் மாற்றினேன். அமேசானில் போட்ட வந்த கொரியரே பார்த்திங்கன்னா வேறு பக்கம் போயிடுச்சு, இல்லை தப்பாக கொடுத்துட்டாங்க, ரிட்டன் போட்டு வாங்கினேன். இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி, அது கால சூழ்நிலை. ஆனால் இப்போ நான் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கிறது. தொழில் சம்மந்தப்பட்டதில், அதாவது வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் உண்டு, அது ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதார விருத்தி கொண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்டது உண்டு. திருமணத்தை பற்றி பேசிட்டு போகணும். திருமண ராசிக்கு பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா, முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டு பேசுறதுக்கு முன்னாடி ராகு கேது பரிகாரம் செய்த பின் திருமணம் பாருங்கள். இதை கேட்டோன்னு டவுட், எங்களுக்கு ராகு கேது ஜாதகத்தில் இல்லையே. சரி, ஜாதகத்தில் பிறக்கும்போது கூட தான் 7.5 சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை. ஏன் இப்போ மட்டும் 7.5 சனி அஷ்டம சனி இருக்கிறப்போ சனி பகவானை வழிபடுறீங்க? கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு ராகுவோ கேதுவோ தொடர்பு வரும் பொழுது ராகு கேது பரிகாரம் செய்து சாந்திப்படுத்த வேண்டும். இதுதான் சூழ்நிலை. சரிங்களா? பிறப்பில் விருப்பதுங்கிறது விதி. இது மதி அப்படின்னா கோச்சாரத்தில் வரும் மதி மூலமாக வருகிறது. இது கோச்சாரமும் தசாபதியும் இணையும் போது கவனமாக இருக்கணும். அதுதான் விதி மதிங்கிறது இந்த கான்செப்ட். சரி, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள், சந்தேகங்கள் எதாவது தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் இது ஒரு நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் இதில் வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் சம்மந்தப்பட்டது, பிரசனம் சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு ஒரு ஜோதிடராக பயன்படுத்தியிருக்கோம். ரைட். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு பார்த்துட்டு இதில் பேசணும். இதில் நட்சத்திர பொருத்தம் தாண்டி கட்ட பொருத்தம், கிரக பொருத்தங்கள், கூட்டு திசைகள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது, பார்ப்போம். சரி, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது 5 குறியீட்டில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கிறது. 5இல் குரு இருக்கும்போது புத்திர தோஷமாக இருந்தது, புத்திரம் குழந்தையாக இருக்கும். குரு மாற போகிறார். அப்போ நல்ல வகையான மாற்றம் ஏற்படுகிற காலகட்டம். சரி, இதில் 9-10 தொடர்பு. 9-10னா தந்தை செய்த தொழிலை செய்யலாம், தொலைதூரமாக தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புண்டு, குருமார்கள் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு ஏற்படுகிற வாய்ப்புண்டு, வெளிநாட்டு வருமானம் ஏதோ ஒன்று. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா தோப்பு வாங்கலாம், நிறைய பேர் தோப்பு வாங்குகிறேன், இடம் வாங்குகிறேன், இடம் மாற்றம் பண்ணுறேன். ஒரு அசட்டே இவங்க இது நாள் பண்ணதுலேருந்து புதுசாக பண்ணுவாங்க. திடீர்னு ஒருத்தர் சொன்னார், சார் நாங்கள் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு ட்ரை பண்ணுறேன்னாரு. இதுக்கு முன்னாடி அவர் வாங்கினதே இல்லை. இந்த மாதிரி தோட்டம் அது மட்டும் தான் இருந்திருக்கு. திடீர்னு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா அமைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருங்க. முதல்ல மன தைரியம் வந்துடும். முயற்சி திருவினை ஆக்குங்கிற மன தைரியம் வந்துடும், முடியும் நம்பிக்கை வந்துடும். அடுத்த ஸ்டெப்பு நோக்கி பயணிப்பீங்க. இன்னும் பேசுவோம். ஹெல்த்தை பற்றி. சார் ஹெல்த்து சம்மந்தமாக உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணுங்க. 2இல் சனி இருக்கும்போது எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக சாப்பிடுவாங்க, நொறுக்கு தீனிகள் அதிகமாக சாப்பிடுவாங்க, உடல் எடை அதிகரிக்கும். இதை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். இதை இந்த வியாதி சம்மந்தப்பட்ட திடீர்னு தான் கால் வலிம்பாங்க. சனியோட தான் தொந்தரவாகவே சொல்கிறேன். கால் திடீர்னுபாங்க, கண் தொந்தரம்பிங்க, மூட்டு வலிம்பிங்க, இதெல்லாம் வரும். பட் அது ஜாதக ரீதியாக பார்த்து தான் தெளிவு வர வேண்டியது. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரி, திருமணம் இப்போ எதெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்டது ஓகே. பிஸ்னஸ் வேலையில் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன். இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்டு பாருங்கள். குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக டெவலப் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்து ஸ்டெப்பை எடுத்து வச்சுருங்க, பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ரைட். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்து.